கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம சிலுவை உபதேசத்தை குறித்து நம்ம தியானிக்கலாம். இந்த சிலுவை உபதேசத்தை குறித்து தியானிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசித்து அதிலிருந்து நம்ம பார்க்கலாம். வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1:18 நாம் வாசிக்கலாம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிப்போமா? கர்த்தர் நம்மளோடு பேசும்படியாக நம்ம தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, துதிக்கிறோமப்பா. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். உம்முடைய காயப்பட்ட கரம் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. வாசிக்கப்பட்ட அந்த வசனத்திலிருந்து எங்களோடு பேசும். இதை கேட்கிற, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் நீ தொடும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்னைக்கு சிலுவை பற்றிய உபதேசத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். சிலுவையில் கர்த்தர் 7 வார்த்தைகளை குறித்து அவர் பேசியிருக்கிறார். இந்த 7 வார்த்தை இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் இந்த குட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பல கோணத்தில் இந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஊழியர்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த வார்த்தையை குறித்து பாஸ்டர்ஸே இருக்க மாட்டாங்க. எல்லாம் எவஞ்சலிஸ்ட், பாஸ்டர்ஸ், பிஷப்ஸ், அப்போசல்ஸ், டீச்சர்ஸ் அண்ட் எவஞ்சலிஸ்ட், ப்ராஃபிட்ஸ் எல்லாருமே இந்த காரியத்தை குறித்து பேசுகிறவங்களா இருப்பாங்க. ஸோ இதில் இன்னும் ஒவ்வொரு செய்தியும் நீங்கள் இணைச்சி பார்த்தீங்கன்னா எல்லாருடைய செய்தியுமே கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதா இருக்கும். அதாவது நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்ன வழியோ அந்த காரியத்தை குறித்ததான காரியமாக என்ன செய்யும் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு நம்ம இந்த சிலுவை உபதேசத்திலேருந்து இந்த 7 வார்த்தைகளை இருந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம கர்த்தருடைய வருகைக்கு எப்படி ஆயத்தமாகணும் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பாருங்க, முதலாவது காரியத்தை பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச காரியங்கள் தான். லூக்கா 23:34 கர்த்தர் முதல் வசனத்தை வார்த்தை என்ன செய்கிறார், அவர் சொல்றார். லூக்கா 23:34 பாருங்க. இந்த 7 வார்த்தைகள் நம்ம தியானிக்கும் போது இன்னைக்கு நம்ம ஹீப்ரு வார்த்தை வச்சுனா ஒன்றும் பேச போறது இல்லை. இது சாதாரண ஒரு செர்மன் மட்டும்தான். பாருங்க, இந்த 7 வார்த்தைகளை குறித்து நம்ம தியானிக்கும் போது அவருடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பாருங்க, முதலாவது வார்த்தை லூக்கா 23:34 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும்போது கர்த்தர் முதல் வார்த்தையை அவர் சொல்றார், மன்னியுங்கள் அப்படின்னு. மன்னியும் பிதாவே இவர்களை மன்னியும் தான் சொன்னார். பாருங்க, அந்த சிலுவை பாடுகளுக்குள்ள போகும்போது அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலிருந்து அவர் சிலுவை பிரயாணத்தில், அந்த சிலுவையில் அவர் ஐக்கியமாகிறது வரைக்கும் உள்ள பாடுகளை நீங்க பார்த்தீங்கன்னா அது எண்ண முடியாத ஒரு காரியங்கள். பாருங்க, அவரை பிரதான ஆசாரியனுடைய சமூகத்தில் போய் நிப்பாட்டும் போது அவர் கன்னத்தில் அறையிறாங்க, அவதூறா பேசுறாங்க, பலவிதமான பொய்யான குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. இப்படி பல காரியங்கள், நிந்தைகள் வந்தது. போர் சேவர்கள்ட்ட ஒப்பு கொடுக்கப்படும் போது போர் சேவர்கள் அவரை அவமானப்படுத்தின, அவருடைய வஸ்திரத்தை உறிஞ்சு போட்டாங்க, அவருடைய சிரசில் முள்மூடி வச்சாங்க, சாட்டையினால் அடித்தார்கள். இப்படி இந்த பல காரியங்கள், இந்த பாடுகள் அவர் அனுபவிச்சுட்டு இருந்தார். அவர் கண் கூட தாங்க முடியாத வேதனைகள், அதெல்லாம் அந்த வேதனைகள் எல்லாம் அவர் சகிச்சு அவர் சிலுவையில் இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும், சிலுவையில் சொல்லப்பட்ட 7 காரியமும் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு, அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தம் எப்படி ஆகணுங்கிறது தான் அங்க சுட்டி காமிக்கப்பட்டிருக்குது. நான் அப்படிதான் நினைக்கிறேன். பாருங்க, முதல் காரியம் பார்க்கும்போது முதல் வசனத்தை அவர் சொல்றார், பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ இன்னைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், நீங்க எல்லாத்தையும் மன்னிக்கணும். உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் என்ன குற்றம் செய்தாங்களோ, உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் சூழ்ச்சி பண்ணார்களோ, உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் நின்னாங்களோ, உங்களுக்காக பொய் சாட்சி சொல்லியிருப்பாங்க, உங்களை பற்றி அவதூறாக பேசியிருப்பாங்க, உங்களுடைய நிந்திச்சிருப்பாங்க, அவமானப்படுத்தியிருப்பாங்க, எல்லாத்தையும் முதல் கேட்டகரி என்ன அப்படின்னா நீங்கள் அவங்கள மன்னிச்சு தான் ஆகணும். அவங்கள மன்னிக்காம நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே நீங்கள் என்ன செய்ய முடியாது,
போக முடியாது. இன்னைக்கு உங்ககிட்ட அந்த மன்னிப்பு இருக்குதா? நம்ம கிறிஸ்தவங்க தான், கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னாலே அவங்க மன்னிக்கிற சுவாபம் உடையவர்கள், அவங்க தான் கிறிஸ்தவங்க. இன்னைக்கு நம்மகிட்ட அந்த சுவாபம் இருக்குதா? சின்ன காரியனாலும் நம்ம ஞாபகம் வச்சு பழி தீர்க்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். ஆனா ஒரு நாளும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் நம்மளுடைய மனசுல வரவே கூடாது. நம்ம மனசுல பழி வாங்கணுங்கிற எண்ணம் வந்துச்சுன்னா நம்மளை பழி வாங்கிறதுக்கு ஒருத்தர் நினைச்சிட்டு இருப்பார். அதனால என்னைக்கு எல்லாரையும் மன்னிக்கிறதுக்கு நினைங்க. அதுதானே கர்த்தர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த காரியமே. ஜெபத்துல கர்த்தர் என்ன சொல்லி கொடுத்தார்? பிறனுடைய பாவத்தை மன்னிக்கிறது போல என்னுடைய குற்றங்களையும் பாவங்களையும் மன்னியும். நீங்க பிறனுடைய பாவத்தை மன்னிக்கிறது போல நான் உங்களுடைய பாவத்தை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். இந்த பூமியில நீங்கள் எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னார். இன்னைக்கு நம்ம செய்யக்கூடியது என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தர் யாரெல்லாம் நமக்கு விரோதமா நின்னாங்களோ எல்லாரையும் மன்னிச்சிருங்க. இன்னைக்கு இந்த டைம்ல நம்மளுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு அருமையான ஒரு காரியம் அதுதான். கர்த்தர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அவங்க தெரியாம செஞ்சிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு விரோதமா ஒருத்தர் சூழ்ச்சி பண்றாங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கு விரோதமா செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெரியாம அவங்க இந்த காரியத்தை செய்துட்டு இருக்காங்க. ஸோ we need to forgive them. நம்ம அவங்கள மன்னிக்கணும் பார்த்துடுங்க. ஸோ முதல் வார்த்தையை கர்த்தர் சொல்றார். நம்மளுக்கு எடுத்துக்காட்டான ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பிதாவே இவர்களை என்ன செய்யும்? மன்னிங்க. நம்ம என்ன சொல்லணும்? யெகோஷுவாவே இவங்களை என்ன செய்யுங்க? மன்னிங்கப்பா, இவங்க செஞ்ச தப்புக்கு இவங்க நாங்கள் மன்னிப்பு கேட்குறேங்க கர்த்தாவே, நீங்க இவங்களை மன்னிங்க. அவங்க அறியாம அந்த பாவத்தை செய்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க. நீங்க அவங்களுடைய பாவத்தை நீங்க மன்னிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்களுடைய குற்றங்களை நீங்க மன்னிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதுதான் சிலுவை உபதேசத்தில் நடந்த காரியம். சிலுவை உபதேசத்தில் ஒரு காரியம், ஒரு பாகம் என்ன அப்படின்னா, நீங்க ஜனங்களை என்ன செய்யணும்? மன்னிக்க வேண்டும். இதுதான் கற்றுக் கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். இரண்டாவது காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 2 கள்ளர்கள். லூக்கா 23ஆம் அதிகாரம், அதே லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அங்க 2 கள்ளர்கள், யெகோஷுவாவுக்கு வலது பக்கமும் இடது பக்கம் 2 கள்ளர்கள் அறையப்பட்டாங்க. இந்த சிலுவையில, யெகோஷுவா இருந்த அந்த சிலுவையில இன்னொரு கள்ளனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டது. அது எந்த கள்ளன் அப்படின்னா, பரபாஸ் தான் அந்த கள்ளன். இவனுக்காக அந்த சிலுவை ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. ஆனா யெகோஷுவாவின் நிமித்தம் பரபாஸ் விடுதலை ஆக்கப்பட்டான். ஆனா அவனுக்கு பதிலாக கர்த்தர் இப்போ சிலுவையில அந்த இடத்துல நமக்காக என்ன செய்ய தொங்கிட்டு இருக்கிறார். இப்ப இந்த 3 கள்ளர்கள், ஒருத்தருக்கு விடுதலை கிடைச்சிட்டு, இன்னொருத்தன் யெகோஷுவா பார்த்து பரியாசம் பண்றான். நீர் தேவனுடைய குமாரன்னா நீர் சிலுவையில் இருந்து இறங்கி ரட்சித்து எங்களையும் ரட்சியும் அப்படின்னு சொல்லி சொல்றான். பலவிதமான நிந்தையான வார்த்தைகளை பேசினான். ஆனா இன்னொரு கள்ளன் என்ன செய்தான் அப்படின்னா, அந்த மற்றொரு கள்ளனை அதட்டுனா. நம்மளோ தப்பு செய்து இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இவரோ ஒரு தப்பும் அறியாம இந்த தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி அவரை குறித்து ஒரு இரக்கம், அவரை குறித்தான அவர் தன்னுடைய வாழ்க்கையை மனம் திரும்புறான் பாருங்க. அவங்க கர்த்தரிடத்தில் மனம் திரும்புறான். கர்த்தரை நோக்கி அவன் கேட்ட ஒரு காரியம், கர்த்தாவே அவனுக்கு நல்லா தெரியும் நான் செஞ்ச தப்புக்கு நான் பரலோகத்துக்கு போகவே முடியாதப்பா, ஆனா நீங்க உங்க ராஜ்யத்துல வரும்போது என்ன நினைச்சா போதும் அப்படின்னு சொல்லி சொன்னான். பாருங்க, ஒரு நினைப்பு மட்டும்தான், நினைச்சா போதும் அப்படின்னு சொல்லி மனம் திரும்புறான் பாருங்க. எனக்கு நான் திரும்ப நல்ல கிரியை செய்வதற்கு இப்ப எனக்கு நேரம் இல்லை, ஆனா நான் மனம் திரும்புறேன்னு சொல்லி மனம் திரும்பி அவரை நோக்கி கேட்ட ஒரு காரியம் என்னன்னா, கர்த்தா நீ நம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தரலும் அப்படின்னு சொன்னான். உடனே கர்த்தர் சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். இந்த பரதேசி அப்படின்னா எபிரேய மொழியில ஏதேன் தோட்டம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன்றைக்கு நீ என்னோடு கூட ஏதேனில் இருப்பாய் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். பாருங்க, இந்த ஒரு அருமையான ஒரு காரியம். முதல் காரியம் சிலுவை உபதேசம். இதுதான் சிலுவை உபதேசங்கள். இந்த சிலுவை உபதேசத்துல முதல் காரியம் நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்குது? எல்லாரையும் மன்னிக்கணும். அடுத்து நம்மளுடைய பாவங்கள்ல இருந்து மனம் திரும்பணும். என்னென்ன பாவங்கள்? நம்மளுடைய சில பாவங்கள்லாம் விட முடியாத பாவத்தில் இருப்பாங்க பிள்ளைகள். நம்ம அவங்களை யாரையும் குற்றம் சொல்ல வேண்டாம். இவங்க இந்த பாவத்தில் இருக்காங்க, இந்த பாவம் செய்கிறாங்கன்னு சொல்லி மீண்டும் மீண்டும் அவங்க மேலே நம்ம அவங்களை கொட்டி கொண்டே இருக்க வேண்டாம். அவங்கள மனம் திரும்பதுக்கேற்ற பாதையில் வழி நடத்துவோமே. அவங்க ஒரு சில பாவங்களை விடணும்ட்டு ஆசைப்படுறாங்க. நிறைய காரியங்கள். இப்போ ஒரு குடிகாரனை எடுத்துட்டோம் அப்படின்னா, அவங்க குடிச்சிட்டாங்கன்னா வெளியரங்கமாக தெரிஞ்சு போயிடும். ஓகே, இவன் குடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி உடனே எல்லாரும் அவன் மேலே குற்றம் சாட்டுவாங்க, இவன் ஒரு பெரிய குடிகாரன் அப்படின்னு சொல்லி.
ஆனா குற்றம் சாட்டுறவங்க மறைமுகமா எவ்வளவு பாவங்களை செய்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு தெரியும். பாருங்க, அதனாலதான் கர்த்தர் சொன்னார், ஒரு விபச்சார ஸ்திரியை கையுமையுமா பிடிச்ச உடனே கர்த்தர் சொன்னார், உங்களில் யாராவது ஒருத்தர் பாவம் செய்யாம இருந்தா முதல்ல அவங்க கல் எரியட்டும் சொன்ன உடனே எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க மனசே அந்த குற்றச்சாட்டிக்கிட்டு இருந்தா அவங்கள. இன்னைக்கு அப்படிதான் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது. நம்ம மற்றவங்களை குற்றப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம், ஆனா நம்மளை பார்க்க மறந்துடுறோம். எதுனாலும் சரி, இந்த வார்த்தை, இந்த செய்தி அவங்களுக்கு தான். உடனே யாராவது ஒரு செய்தி கொடுத்தா இந்த செய்தி அவங்களுக்கு தான். இல்ல, எனக்கு தான் இந்த செய்தின்னு சொல்லி நம்ம ஏற்றுக்கொள்ளணும். மனம் திரும்புதல் நமக்குள்ள நடக்கணும். இன்னைக்கு இருக்கிற இந்த போராட்டத்தில், இந்த காரியத்தில் நம்ம பார்க்கும்போது எத்தனையோ இப்ப யாருமே வெளியே வர முடியாத ஒரு சூழ்நிலை. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு அவங்க ஆத்மாவை காத்துக்கொள்வது தான் பெட்டர். இப்ப நம்ம மற்றவங்களுடைய ஆத்மாவை காத்துக்கொள்ள நேரத்தில் இல்லை, நம்மளுடைய ஆத்மாவை நம்ம காத்துக்கொள்ளணும். இதுதான் இன்னைக்குள்ள நேரம். நீ கர்த்தர்ட்ட நீ கேட்கக்கூடியது, கர்த்தாவே என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க கேளுங்க, அவர் நிச்சயம் ஆசீர்வாதம் தருவார். பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, கர்த்தர் இந்த கல்லனை பார்த்து சொன்னார், மனம் திரும்பன இந்த கல்லனை பார்த்து சொன்னார், இன்றைக்கு நீ என்னோடு கூட ஏதேனில் இருப்பாய். ஸோ சிலுவை உபதேசத்துல முதல் பாகம் என்னது? நீங்க மன்னிக்கணும், எல்லாரையும் மன்னிக்கணும். இரண்டாவது பாகம் என்ன? மனம் திரும்புதல், நம்ம பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். மூணாவது காரியத்தை நம்ம என்ன செய்யலாம், நம்ம பார்க்கலாம். மூணாவது காரியம் பாருங்க, மூணாவது காரியத்தில் வரும்போது இங்க இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 9ஆம் மணி நேரத்தில், இந்த 9ஆம் மணி நேரம் அப்படின்னு சொல்லி வரும்போது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, 9ஆம் மணி வேளையில கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்றார், ஏலி ஏலி லாமா சபக்தானி. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, இந்த காரியம் 9ஆம் மணி வேளையில நடக்கும். 9ஆம் மணி வேளைன்னா என்ன? ஒவ்வொரு 1ஆம் மணி வேலை, 2ஆம் மணி வேலை, 11th ஹவர் அப்படின்லாம் வரும். அந்த ஒவ்வொரு ஹவர் கூடயும் 6 சேர்த்துருங்க. இந்த 9ஆம் மணி வேலை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அதில் 6 சேர்த்தீங்கன்னா மொத்தம் 15 வந்துடும். அதாவது 3 மணிக்கு கர்த்தர் கதறார். என்ன கதறார் அப்படின்னா, ஏலி ஏலி இல்லாம சபக்தானி அப்படின்னு சொல்லி கதறார். மத்தியானம் 3 மணிக்கு இந்த கதறல் நடக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன? என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? ஏன் இந்த வார்த்தையை சொல்லணும்? பாருங்க, வேதம் சொல்லுது, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வேதம் சொல்லுது, நம்மளுடைய அக்கிரமமே நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. நமக்கும் தேவனுக்கும் நடுவா என்ன உண்டாக்குதான்? பிரிவினை உண்டாக்குதுன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கோ சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய பாவமே நமக்கும் தேவனுக்கும் நடுவே பிரிவினை உண்டாக்குதான். யெகோஷுவா என்ன செய்தார்? அதாவது என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் எதுவும் பாவம் செய்தாரா? இல்ல. அவர் எல்லார் உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவாட்டுக்குட்டி. இப்போ ஆட்டுக்குட்டியா, பலியாகக்கூடிய ஆட்டுக்குட்டியாக நடந்து போயிட்டு இருக்கிறார். இந்த உலகத்தின் பாவத்தெல்லாம் சுமக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியா நடந்து போறார். அப்படி நடக்கும்போது தான் கதறார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்? ஒரு சாக்ரிஃபிஷியல் லேம்பா போடுறார், எல்லாருடைய பாவத்துக்காக அங்க பலியாக போறார். அதனாலதான் இந்த கதறார், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்லி கதறார். இன்னைக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அவர் நமக்காக சாக்ரிஃபைஸ் ஆனாரு. இன்னைக்கு நம்மளும் கர்த்தருக்காக நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஜீவ பலியா நம்மளை ஒப்பு கொடுக்கணும். எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணுவீங்க? தேவனுடைய ராஜ்யத்துக்காக நீங்க எதை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்க? இதுவரைக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் சொல்லுவாங்க, நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக என்னுடைய வேலையை தியாகம் பண்ணிட்டேன்னு சொல்லி. கர்த்தர் உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் கர்த்தருடைய காரியத்துக்காக நான் என்னுடைய மூத்த மகனை நான் தியாகம் பண்ணியிருக்கேன், சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறேன், அவனை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்படி பல காரியங்கள். ஒன்று, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யெகோஷுவாவுக்காக நம்ம எதை தியாகம் பண்ணியிருக்கிறோம், எதை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறோம்? இந்த சிலுவை உபதேசத்துல 3 காரியங்களை நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். முதல் காரியம், நீங்க எல்லாத்தையும் மன்னிக்கணும். இரண்டாவது காரியம், நம்ம மனம் திரும்பணும். மூணாவது, நம்ம தேவனுக்காக நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணணும், தேவனுடைய ராஜ்யத்துக்காக நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், சுவிசேஷத்துக்காக நம்மளை சாக்ரிஃபைஸ் பண்ணணும்.
இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி வடநாட்டில் போய் ஊழியம் செய்கிற ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. கர்த்தர் அவங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவங்களுடைய சாக்ரிஃபைஸ் ஒரு நாளும் வீண் போகாது. கர்த்தர் அவங்களை நிச்சயமாக பலப்படுத்துவார். இன்னைக்கு நம்ம என்னத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டோம் சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறோமா? கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தாவே, நான் இனிமே என்னுடைய லைஃப்பை நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். இது எல்லாமே சிலுவை உபதேசத்தினுடைய ஒரு பாகங்கள். பாருங்க, முதல் காரியம் மன்னிக்கணும், இரண்டாவது காரியம் மனம் திரும்பணும், மூணாவது சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நாலாவது காரியத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாய் அருகே நின்று தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். கர்த்தர் தன்னுடைய தாயை பார்த்து சொல்றார், அதோ உன் மகன் அப்படின்னு சொல்லி தனக்கு அன்பாயிருந்த சீஷனை பார்த்து சுட்டி காமிச்சு சொல்றார். எப்பொழுதும் மார்பிளே சாஞ்சிட்டு இருந்த அந்த யோவானை பார்த்து கர்த்தர் சொன்னார், அதோ உன் தாய் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த நேரத்திலேயே அவன் மரியாளை தன்னிடம் சேர்த்து கொண்டான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு குடும்ப பொறுப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தம்முடைய தாய் தன்னுடைய பாருங்க, அவர் வீட்டை விட்டு கிளம்பி வந்து எத்தனையோ நாட்கள் ஆச்சு. ஒரு நேரம் மரியாள் வந்து பார்க்க வரும்போது, தாயாகிய மரியாள் வந்து பார்க்க வரும்போது யெகோஷுவா சொன்ன ஒரு வார்த்தை, யாரினுடைய தாய், யாரினுடைய சகோதர சகோதரிகள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். ஆனா அதுக்காக அவர் தன்னுடைய தாயை வெறுத்தார் அப்படின்ட்டு இல்லை. இங்க கடைசி மணி நேரத்தில் அவர் தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் செய்து கொடுக்கிறாரு. அவருடைய சகோதர சகோதரிகள் எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்கிட்ட தன்னுடைய தாயை ஒப்பு கொடுக்கல. ஆனால் தன்னுடைய தாயை ஒரு அன்பான சீஷன் இடத்துல தான் என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மகிட்ட இருக்குது. இன்னைக்கு நீங்க உங்களுடைய தாய் எப்படி கவனிக்கிறீங்க, உங்களுடைய தகப்பனை நீங்க எப்படி கவனிக்கிறீங்க, உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன பொறுப்பை நீங்க செலுத்துறீங்க, இதெல்லாம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. உங்களுடைய மருமகள், உங்களுடைய மருமகன், உங்களுடைய பேரன் பேத்தி, இது எல்லாமே உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியா வந்துடும். தாத்தா பாட்டி, உங்களுடைய மாமியார் மாமனார், இது எல்லாமே உங்க ரெஸ்பான்சிபிலிட்டியில வந்துடுது. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியில நம்ம எவ்வளவு தூரத்துக்கு இதை நம்ம கடைப்பிடிச்சிருக்கோம் சிந்திச்சு பாருங்க. இந்த சிலுவை உபதேசத்துல இந்த ரிலேஷன்ஷிப்பும் வருது. நம்மளுடைய பொறுப்புகள், ரிலேஷன்ஷிப்புடைய அந்த தேவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த பொறுப்பை நம்ம நிறைவேற்ற வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? சிலுவை உபதேசத்துல குடும்பத்தை விட்டுட்டாரா? இல்ல, குடும்பத்தையும் சேர்த்து தான் சிலுவை உபதேசத்துக்குள்ள வருது. ஸோ முதல் காரியம் நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது, நம்ம மன்னிக்கணும் எல்லாரையும். இரண்டாவது காரியம் நம்ம செய்யக்கூடியது மனம் திரும்புதல். மூன்றாவது நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். நாலாவது நம்ம ஃபேமிலியுடைய அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நம்ம என்ன செய்யணும், ஃபுல்ஃபில் பண்ணணும். அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அடுத்த 5வது நீங்க வார்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் சொல்றார், நான் தாகமாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். சிந்திச்சு பாருங்களேன். இதே மாதிரி ஒரு தடவை சிம்ரோனி ஸ்திரீட்டையும் கேட்டார். என்ன கேட்டார்? தாகத்துக்கு தான் சொல்லி கேட்டார். உடனே அவர் சொன்னார், நீர் யூதனா இருக்கிற ஒரு சமாரிய ஸ்திரீட்டை நீங்க கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், கேட்கிறது யாருன்ட்டு நீ அறிந்திருந்தால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்போ தாகத்துக்குத்தான நம்ம அவருடைய தாகத்தை தீர்க்க முடியாது. நம்ம அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கேட்கிறது இன்னார் என்று அறிந்திருந்தால் நீ அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். அப்போ இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நீங்க என்னத்தை கேட்கணும்? கருத்துட்ட ஜீவ தண்ணீரை கேளுங்க. ஓ தாகமா இருக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன்னு சொல்லி சொன்னார். அந்த ஜீவ தண்ணீர் என்ன? ஹோலி ஸ்பிரிட் அனாயிண்டிங், பரிசுத்தாவின் அபிஷேகம் தான் அந்த ஜீவ தண்ணீர். இன்னைக்கு நமக்கு 5வது பாயிண்ட் நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த சிலுவை உபதேசத்தில் நம்மளுக்கு என்ன இருக்குது? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதனாலதான் கர்த்தர் சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் என்ன செய்ய மாட்டான்? பிரவேசிக்க மாட்டான்.
இன்னைக்கு நீங்க கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு என்ன செய்திருக்கீங்க சிந்திச்சு பாருங்க. அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் பெறணும். சோ ஆவியின் அபிஷேகம் நம்மளுக்கு வேண்டும், பரிசுத்தாவியின் அபிஷேகம் நம்மளுக்கு வேணும். 5வது காரியம் அதுதான். பாருங்க, இன்னைக்கு பரிசுத்தாவியை பெறாம நீங்க உங்களே ஏமாத்திட்டு இருக்காதீங்க. பொதுவாக நான் எப்பவுமே சொல்லுவேன், கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்தவங்க மற்றவங்களை ஏமாற்றவே மாட்டாங்க. கிறிஸ்தவங்க மற்றவங்களை ஏமாற்ற தெரியாது. ஆனால் கிறிஸ்தவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னையே ஏமாத்திட்டு இருப்பாங்க. எப்படி ஏமாத்துவாங்க? ஒன்றுமே இருக்காது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்க மாட்டாங்க, ஆனால் பெற்றுட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் கன்ஃபார்மாக உங்களுக்கு தெரியது வரைக்கும் கர்த்தர்கிட்ட கேளுங்க, கர்த்தாவே நீ அபிஷேகங்கப்பா, என்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு கொடுங்க. என்கிட்ட ஒரு தடவை இப்படி தான் கேட்டாங்க. என்கிட்ட ஒரு பாஸ்டர் கேட்டாங்க, 1999 கேட்டாங்க என்கிட்ட, நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க, நீங்கள் பரிசுத்தாவி பெற்றீங்களான்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆமாம் நான் பெற்றுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். கொஞ்சம் மாதங்கள் கழித்து இன்னொரு பாஸ்டர் என்கிட்ட அதே கேள்வி என்கிட்ட திரும்ப கேட்டாங்க, பதில் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க பரிசுத்தாவி பெற்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அப்போ தான் கொஞ்சம் டவுட் வந்து போச்சு. 2வது தடவை கர்த்தர் ஒரு ஊழியக்காரருடைய வாயிலிருந்து இதே கேள்வியை எழுப்புறாரு அப்படின்னா, அவ பேதுருட்ட பேசுகிற மாதிரி கர்த்தர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார் அப்படின்னு உடனே நான் அவங்ககிட்ட சொன்னேன், இல்லை பிரதர் பெறலை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். முதல்ல உள்ள கேள்விக்கு பெற்றுட்டேன்னு சொல்லி சொன்னேன், 2வது கேள்விக்கு பெறலைன்னு சொல்லி சொல்லிட்டேன். கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு இன்னொரு பாஸ்டர் சாப்பிட்டுக்கிட்டே அவர் ஒரு வார்த்தை கேட்டார், பிரதர் நீங்கள் ஊழியம் செய்றீங்க பரிசுத்தாவி பெற்றீங்களான்னு கேட்டார். 3வது கேட்கும்போது தான் என் உள்ள உடஞ்சு போச்சு. நான் அப்போ தான் அவங்ககிட்ட சொன்னேன், பிரதர் எனக்கு தெரியாது பிரதர், நான் பெற்றேனா பெறலன்னு எனக்கு தெரியலை. அப்போ தான் நான் ஒரு சரியான பதிலை நான் கொடுத்தேன். நாங்கள் அதுக்கு பிறகு உள்ள உடஞ்சவனாக கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தாவே எனக்கு நீர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி 3 நாள் எஸ்தரை போல புசியாம குடியாம அவருடைய பாதத்தில் இருக்கும்போது தான் கர்த்தர் என்னை பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் என்ன செய்தார், என்னை நிரப்பினார். இன்னைக்கு கேட்டாங்க, இன்னைக்கு நான் இன்னைக்கு தைரியமா சொல்ல முடியும், நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன்னு சொல்ல முடியும். நம்மளை ஏமாற்ற வேண்டாம். தாகமா இருக்கிறேன் அவர் கேட்கும்போது நம்ம தான் அவர்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே அந்த ஜீவ தண்ணீர் எனக்கு தாங்கப்பா. அவர் நீ ஜீவ தண்ணீரை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். பாருங்க, முதல் காரியம் நம்ம எல்லாரையும் மன்னிக்கணும். 2வது காரியம் மனம் திரும்பணும். 3வது காரியம் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணணும். 4வது காரியம் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபுல்ஃபில் பண்ணணும். 5வது காரியம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இப்போ 6வது காரியத்தை நம்ம பார்க்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். 6வது வார்த்தை கர்த்தர் சொன்னது என்ன அப்படின்னா, முடிந்தது அப்படின்னு சொல்லி அர்த்தம் சொன்னார். முடிந்தது. என்னது முடிஞ்சது? யெகோஷுவா எந்த நோக்கத்தோடு இந்த பூமியில வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். அவர் வந்த நோக்கம் என்ன? நான் நீதிமானை அழைப்பதற்காக வரவில்லை, நான் பாவிகளை மனம் திரும்பும்படி அழைக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். பாவிகளை ரட்சிப்பதற்காக நான் வந்தேன் சொல்லி சொன்னார். அவர் வந்த நோக்கம் சிலுவையிலே நிறைவேறிடுச்சு. அவர் இரத்தத்தை சிந்தும் போது அந்த ரட்சிப்பை அவர் கொடுத்தார். அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிச்ச பிறகு அவர் சொன்னார், எல்லாம் முடிஞ்சது. எனக்கு கர்த்தர் கொடுத்த என்னை பிதா எதுக்காக அனுப்பினாரோ அந்த காரியத்தை நான் செய்து முடிச்சிட்டேன். இன்னைக்கு உங்களை கர்த்தர் எதுக்காக இந்த உலகத்தில் அனுப்பினார்? நான் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டியை இப்போ தனியா வைக்கிறேன். ஊழியத்தின் பாதையில தேவன் எதற்காக உங்களை அழைத்தார்? உங்களை அழைப்பு என்ன? அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு நீங்க என்ன செய்துட்டீங்க? இன்னைக்கு நீங்க தைரியமா சொல்ல முடியுமா, கர்த்தாவே நீ கொடுத்த ஊழியத்தை நான் நிறைவேற்றிட்டேன்னு சொல்ல முடியுமா? பவுல் தீமோத்தை பார்த்து சொல்றார், உன் சுவிசேஷ பணியை நிறைவேற்று. இன்னைக்கு சுவிசேஷ பணியை நிறைவேற்றுங்க. சுவிசேஷத்தை கொடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. யாருமே குற்றம் சொல்ற வேண்டாம். குற்றம் சொல்றாங்க அப்படின்னா அது பிசாசுனுடைய காரியம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். அதுல பைபிள் வேதம் சொல்லுது, கர்த்தர் சொல்றார், சகோதரர்களை குற்றப்படுத்துகிறவன் தாழ விழ வெட்டப்பட்டான் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அந்த வலு சர்ப்பம்
சகோதரர்களை குற்றப்படுத்துகிறவன் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. என்னை குற்றப்படுத்துகிற காரியம் அது தேவனுக்கு உகந்த ஒரு காரியம் அல்ல, அது பிசாசுனுடைய காரியம். எப்பவும் ஜாக்கிரதையா இருங்க. யாரை பற்றி குற்றம் சொல்ல வேண்டாம். மற்றவங்களை குற்றவாளியை தீர்க்கிற நம்ம அந்த குற்றத்தை நம்ம செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். நம்மளை நம்ம பரிசுத்தப்படுத்துவோம். நம்மளை நம்ம எவ்வளவு பரிசுத்தப்படுத்துமோ அவ்வளவு கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். பாருங்க, வேதம் சொல்லுது முடிந்தது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். எதை முடித்தார்? இந்த உலகத்துல தேவன் எந்த நோக்கத்தோடு வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டார். இன்னைக்கு நமக்கு என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறார் தேவன்? அந்த அழைப்பை நம்ம நிறைவேற்றிட்டோமா? சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன். இந்த முடிந்தது அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியுமா? சில நேரம் நீங்க பாருங்க, பெற்றோர்கள் ஒரு சில பெற்றோர் நீங்க பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, நான் பிள்ளைகளுடைய கல்யாணத்தெல்லாம் நல்லபடியாக செய்து முடிச்சுட்டேன், எல்லாரும் கொடுக்கக்கூடியதெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு, இனிமேல் கர்த்தர் எப்போ எடுத்தாலும் பரவாயில்ல, நான் செய்யக்கூடிய பொறுப்பெல்லாம் செய்து முடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. அது குடும்ப பொறுப்பு, அது வேற. ஆனால் உங்களை ஊழியத்துக்கென்று அழைத்த அந்த தேவன் கொடுத்த அந்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்றி முடிச்சிட்டிங்கன்னா அப்போதான் முடிந்ததுன்னு சொல்ல முடியும். ஒரு ஓமை கர்த்தர் சொன்னார், ஒருத்தனுக்கு 5 தாளந்து, ஒருத்தனுக்கு 3 தாளந்து, ஒருத்தனுக்கு 2 தாளந்து, இப்படி பல தாளந்துகளை கொடுத்தார். எல்லாரும் டபுளா கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனா ஒரே ஒரு தாளந்து ஒருத்தனுக்கு கர்த்தர் கொடுத்தார். அவன் புதைச்சு வச்சிருந்தான், வந்த உடனே எடுத்து கொடுத்துட்டான். கர்த்தாவே நீர் என்கிட்ட கேப்பேன்னு தெரியும், அதனால நான் கொடுத்தேன். ஆனா அந்த 5 தாளந்து யார்கிட்ட கொடுத்தாரோ அவன் 10 தாளந்தா கொடுக்கும் போது கர்த்தர் சொன்னார், நீ அதாவது உத்தம உண்மையான ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் நீ உண்மையா இருந்தா உன்னை அநேக காரியத்தில் உன்னை அதிகாரியை வைக்கிறேன், என் பிதாவினுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசி அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு இந்த வார்த்தையை நம்ம கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா? நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நம்ம செய்து முடிச்சிட்டோமா? நம்ம செய்து முடிக்கணும். சிலுவை உபதேசத்துல இது எல்லாம் சின்ன சின்ன பாகங்கள் நம்ம செய்ய வேண்டியது. உபதேசம் ஒண்ணுதான், இதுல ஒரு சில காரியங்கள் நம்ம செய்ய வேண்டிய இருக்குது. என்ன செய்யணும்? முதல்ல எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு காரியம் நம்ம மனசுல வரணும். எல்லாரையும் மன்னிக்கிறது கஷ்டம்தான், கசப்பதான் இருக்கும், ஆனா மன்னிச்சுதான் ஆகணும். ஏன்னா நம்ம தேவனுடைய பிள்ளைகள். 2வது மனம் திரும்புதல். 3வது சாக்ரிஃபைஸ் பண்ணணும் கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக. 4வது ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. 5வது பரிசுத்தாவியின் அபிஷேகம். 6வது இந்த உலகத்துல தேவன் எந்த நோக்கத்தோடு உங்களை கர்த்தர் அனுப்பினாரோ அதை நிறைவேற்றி முடித்தல். 7வது காரியம் பாருங்க, லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 23 அதுல 46ஆம் வசனம். இயேசு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். 7வது வார்த்தை, தன்னுடைய ஆவியை பிதாவினுடைய கையில் என்ன செய்யறார்? ஒப்பு கொடுக்கிறார். இவர் ஒப்பு கொடுக்க ரெடி ஆயிட்டார். எஸ், ஐ எம் ரெடி, நான் என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இன்னைக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளால சொல்ல முடியுமா? இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானால் நான் வருகைக்கு ஆயத்தமாயிட்டேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அன்னைக்கு அவர் சிலுவையில தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். இன்னைக்கு அவருடைய வருகை, இப்போ சிலுவையில் அடிக்கப்படுற காட்சி இல்ல, இப்போ வருகை நேரம் வருது. இந்த வருகை நேரத்துல நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். அந்த ராப்சர்ல போறதுக்கு நீங்க ஆயத்தமாகணும். அப்படி நீங்க ஆயத்தமாகிறதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? இந்த ஆயத்தம் நம்மளுக்கு முக்கியம். இந்த ஆயத்தத்துல இந்த 6 காரியமும் இருக்குது. எதெல்லாம்? நீங்க மன்னிக்கணும். மிக மிக கஷ்டமான காரியம் தான், செஞ்சுதான் ஆகணும். மன்னிக்கணும். யார் யாரை மன்னிக்கணும்? கணவன் மனைவியை மன்னிக்கணும், மனைவி கணவனை மன்னிக்கணும், பெற்றோர் பிள்ளைகளை மன்னிக்கணும், பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்கணும், தாத்தா பாட்டியை மன்னிக்கணும். பாருங்க, ஒவ்வொருத்தரும் பேர பிள்ளைகள் தாத்தாவை மன்னிக்கணும், தாத்தா பாட்டிமார் பேர பிள்ளைகளை மன்னிக்கணும், மாமியார் மருமகளை மன்னிக்கணும், மருமகள் மாமியாரை மன்னிக்கணும். இது எல்லாமே கூடி சேர்ந்து வரும். நம்மளுடைய சுவாபங்களை நம்ம பார்ப்போம். நம்ம சகோதரிகளை மன்னிக்கணும். கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா கர்த்தர் சொன்னா, உங்களை நேசிக்கிறவங்களே நீங்க நேசிச்சீங்கன்னா உங்களுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் வித்தியாசம் என்ன? அது அவங்களும் செய்யறாங்களே, அப்போ நம்மளுக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் என்ன? அதனால கர்த்தர் சொன்னார், உன் சத்ருவை நேசி, உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதின்னு சொல்லி சொன்னார். உங்களை சபிக்கிறவர்களை 10 மடங்கு சபிக்க சொல்லல,
உங்க சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. அப்போதான் நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு சொல்லி நீங்க அறியப்படுவீங்க. பாருங்க, முதலாவது மன்னிப்பு, இரண்டாவது மனம் திரும்புதல், மூணாவது சாக்ரிஃபைஸ். நம்ம அவருடைய ராஜ்யத்துக்காக எதை நம்ம இழக்க போறோம், எதை நம்ம ஜீவ வழியா நம்மளை ஒப்பு கொடுக்கணுமே. நாலாவது காரியம் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. அஞ்சாவது பரிசுத்தாவியின் அபிஷேகம். ஆறாவது தேவன் நம்மளை எந்த நோக்கம், எந்த ஊழியத்துக்காக நம்ம அழைத்தாரோ அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்கும் போது அதுதான் பரிபூர்ணப்படுது. அடுத்தது ஏழாவது, அவருடைய வருகைக்கு நீங்க ஆயத்தமாறீங்க. இன்னைக்கு நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இன்னைக்கு யெகோஷுவாவுடைய வருகை இருக்குமானால் நம்ம அந்த வருகையில போறதுக்கு நம்ம ஆயத்தமாயிட்டோமா? நம்மளுடைய நிலைமை என்ன? நம்ம ஆழமான சத்தியங்களை கேட்டு கேட்டு சாதாரண காரியத்தை விட்டுறோம். சாதாரண காரியம் என்ன? மன்னிக்கணும், எல்லாரையும் பழி வாங்கக்கூடாது. we need to forgive everyone. ரிவெஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையை நம்மகிட்ட இருக்கக்கூடாது. பழி வாங்குறது கர்த்தருடைய காரியம். நம்ம இது வாங்கணும், நம்ம நேசிக்க தான் செய்யணும். இந்த ஒரு காரியம் தான் மன்னிக்கிற ஒரு காரியம், மனம் திரும்பணும், ரெஸ்பான்சிபிலிட்டி, பல காரியம். இதெல்லாம் நம்ம ஒன்று சேரும் போது தான் நீங்க எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நீங்க ஆயத்தமாக முடியும். இன்னைக்கு நம்ம ஆயத்தமா இருக்கோமா? சிந்திச்சு பாருங்க. ஆயத்தமா இல்லாட்டி இன்னைக்கு நம்ம ஆயத்தமாகும். நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நம்மளை பரலோகத்துக்கு அழைத்து செல்கிற, அந்த ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து செல்கிற யெகோஷுவாவின் இடத்துல நம்ம ஜெபிக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோஹிம் தேவனே, இந்த நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும். கிருபையினால் நிரப்புங்க. அதிசயமாக ஆசீர்வதிங்க. இந்த சிலுவை உபதேசத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நாங்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் தியானிச்சோம்ப்பா. அது எல்லாத்தையும் செய்வதற்கு எங்களுக்கு பலத்தை தாரும், ஞானத்தை தாரும், தைரியத்தை தாரும், உம்முடைய கிருபையை தாரும் அப்பா. நீங்க ஆசீர்வாதத்தை தாங்க தேவனே. எங்கள் ஒவ்வொருத்தரையும் தாழ்த்தி தரும். இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவங்களையும் ஆசீர்வதிப்பீராக. யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்மளை யாவரையும் ஆசீர்வதிப்பராக. இன்னும் அநேக வீடியோகள் மூலமாக அவங்களை சந்திக்க நான் இருக்கிறேன். இதை கேட்டு இன்னும் அநேகருக்கு நீங்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவங்களும் பெற்றுக்கொள்ளட்டும். ஆமேன். தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் அஸ் ஆல்.